அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரான்சஸ் ஆஃப் ஜியோகிராபி, புவியியலின் கிளைகள். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல பிசிக்கல் ஜியோகிராபினா என்ன அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்காக ஒரு டைம் நான் ஆல்ரெடி என்ன பார்த்தோங்கிறது நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பிரான்சஸ் ஆஃப் ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் புவியியலின் கிளைகள் 3 வகைப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராபி, இயற் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராபி, மானிட புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பிரான்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோகிராபிக் டெக்னிக், அதாவது புவியியல் நுட்பங்கள். ஓகேங்களா? இதுல பிசிக்கல் ஜியோகிராபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இயற்கையா இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் பிசிக்கல் ஜியோகிராபி. இந்த ஒவ்வொரு இயற்கை கூறுகள் இருக்குல்ல, அந்த இயற்கை கூறுகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தியும் அந்த மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தியும் இந்த பிசிக்கல் ஜியோகிராபில பல்வேறு கிளைகளா அதை மேலும் அதை வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராபியோட ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோ மார்பாலஜி. ஜியோ மார்பாலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான நிலத்தோற்றம் இருக்கு. அந்த நிலத்தோற்றம் வந்து எப்படி உருவானுச்சு, அந்த நிலத்தோற்றம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, எதனால மாறினுச்சு, நிலத்தோற்றத்தோட பரவல் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஜியோ மார்பாலஜி, அதாவது புவி புறவியல், நிலத்தோற்றத்தை பத்தி படிக்கிறது. சாயில் ஜியோகிராபினா மண் வந்து எப்படி உருவானுச்சு, மண்ணோட பரவல் என்ன, மண்ணோட வகை என்ன, மண்ணுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல், அதாவது மண்ணோட லேயர் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது சாயில் ஜியோகிராபி. மண்ணோட லேயரை பொறுத்த வரைக்கும் ஓ, ஏ, பி, சி, ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையா அந்த லேயரா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஓ லேயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு தோட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. மேல ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கு கீழே இலைகள், அதுக்கப்புறம் டீகம்போஸ்ட் பிளான்ட், இந்த தாவரங்கள்லாம் கீழே கிடக்கும், அதுதான் ஓ லேயர். அதுக்கு அதை நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க லேயர் தான் ஏ லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படின்னா அந்த அந்த இடத்துல தான் ஹியூமஸ், நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து எல்லாம் நிறைய இருக்கும். அதனால சீடு ஜெர்மினேஷன் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓ லேயரா ஏ லேயரா? ஏ லேயர்ல தான் விதை முளைத்தல் ஆரம்பிக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது பி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே சி, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ராக்கா இருக்கும். சோ இந்த மாதிரி பார்த்திருந்தோம். சோ சாயில் ஜியோகிராபினா மண் புவியியல், மண்ணை பத்தி படிக்கிறது. கிளைமேட்டாலஜினா உலகத்துல இருக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலையை பத்தி படிக்கிறது. வானிலையியல் அப்படின்னா என்ன அர்த்தம், மெட்டீரியாலஜினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். மெட்டீரியாலஜினா வளிமண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. வானிலையியல்னா வளிமண்டலத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. அதாவது வளிமண்டலத்துல அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, வளிமண்டலத்துக்குள்ள என்ன இருக்கு, வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது காலநிலை இயல் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீர்கோளத்தோட தன்மை, அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய குளம், குட்டை, ஆறு, ஏரி, கடல், பேராழிகள், இதுல இருக்கக்கூடிய தன்மை என்ன, அதோட அமைப்பு என்ன, அதனால என்னென்ன மாற்றம் ஏற்பட்டா என்ன பிரச்சனை வரும், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஹைட்ராலஜி. ஓஷனோகிராபினா இது எக்ஸாக்டா உலகத்துல இருக்கக்கூடிய 5 பெருங்கடல்கள் இருக்குல்ல, அதோட தன்மை, அதோட ஆழம், ஓகே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஓஷனோகிராபி. பயோ ஜியோகிராபினா என்னன்னா உயிர் புவியியல், அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு எக்கோசிஸ்டத்தை பத்தி, சூழலியல் மண்டலத்தை பத்தி படிக்கிறது பயோ ஜியோகிராபி. இந்த பயோ ஜியோகிராபிக்கு உள்ளதான் உயிர் புவியியல்னா என்ன அர்த்தம், உயிரா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. அதாவது தாவரத்தை பத்தி படிக்கிறது பைட்டோ ஜியோகிராபி, விலங்கை பத்தி படிக்கிறது சூ ஜியோகிராபி, அதுக்கப்புறம் சூழலியலை பத்தி படிக்கிறது இக்காலஜி, அதாவது எக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பயோ ஜியோகிராபிக்குள்ள வரும். என்விரான்மெண்டல் ஜியோகிராபினா என்ன அப்படின்னா, நம்ம மனிதர்களால இந்த சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங், பூமியை வந்து எப்படி வெப்பமயமாகுது, ஓசோன் லேயர் வந்து எதனால வந்து பாத்தீங்கன்னா சிதைவடையுது, டெப்ளீஷன், ஓகேங்களா, துருவத்துல இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் எப்படி எதனால உருகுது, அப்படி உருகுறனால கடல் மட்டம் வந்து எப்படி உயருது, ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது என்விரான்மெண்டல் ஜியோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராபி, மானிட புவியியல். மானிட புவியியல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மானிட புவியியல் அப்படிங்கிறது சோ இந்த மனுஷனால இந்த இயற்கையிலையும் நிலத்தோட்டத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுது, ஓகேங்களா, அதாவது இந்த இயற்கை மற்றும் நிலத்தோற்றங்கள்ல மனுஷனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி படிக்கிறது தான் ஹியூமன் ஜியோகிராபி. மானிட புவியியல்னா இந்த இயற்கையிலையும்
நிலத்தோற்றத்திலையும் மனுஷனால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி படிக்கிறது. அது இல்லாம இங்க பல்வேறு டிசாஸ்டர் ஏற்படுது இல்லையா, பேரழிவுகள், நிலநடுக்கம் ஏற்படுது, வெள்ளம் ஏற்படுது, எரிமலை வெடிக்குது. இதெல்லாம் மனுஷ இனம் தன்னை எப்படி காத்துக்கிறான் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது மானிட புவியியல் தான். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு மொழிகளை பத்தியும் அரசியலை பத்தி படிக்கிறது மானிட புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மானிட புவியியல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையா பிரிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியா சொல்லிடுறேன். இந்த மானிட புவியியல்ல ஃபர்ஸ்ட் மனுஷனை பத்தி படிக்கிறதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த மனுஷன் இந்த இயற்கையும் நிலத்தோற்றத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறான் அப்படிங்கறத பத்தி படிக்கிறது. சோ அதுல ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா பாப்புலேஷன் ஜியோகிராஃபியை சொல்லுவாங்க. பாப்புலேஷன் ஜியோகிராஃபினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ல படிச்சிருப்பீங்க. அதாவது மக்கள் தொகை பரவல், மக்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்கிறாங்க, மக்கள் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத படிக்கிறது, மக்கள் தொகை அடர்த்தியை பத்தி படிக்கிறது, பாலின வீதம், எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, எழுத்தறி வீதம், லிட்டரசி ரேட் என்ன, வாழ்நாள் வீதம் என்ன, மைக்ரேஷன். ஓகேங்களா, மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு மைக்ரேஷன்னா இந்த இந்தியாவுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இந்தியா விட்டு வெளியிலையும் போவாங்க. இப்ப இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும் எந்த மக்கள் தொகையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கே போனோம்னா மைக்ரேஷன்ல பிரச்சனை வரும். அதாவது இடப்பெயர்வால பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பை பத்தி படிக்கிறது எல்லாமே பாப்புலேஷன் ஜியோகிராஃபி. அப்ப பாப்புலேஷன் ஜியோகிராஃபினா என்னது, மக்களை பத்தி, மக்கள் தொகை பரவலை பத்தி படிக்கிறது. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி என்ன, பாலின வீதம், எழுத்தறிவு வீதம், வாழ்நாள் வீதம், மைக்ரேஷன், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பாப்புலேஷன் ஜியோகிராஃபி. செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமத்திலையும் குடியிருப்பு இருக்கு, நகரத்திலையும் குடியிருப்பு இருக்கு, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு படிக்கிறது தான் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. குடியிருப்பு புவியியல்னா என்னன்னா ரூரல் மற்றும் அர்பன். இதுல எல்லா இடத்துலயும் செட்டில்மெண்ட் பாத்தீங்கன்னா இருக்கு, குடியிருப்பு இருக்கதான் செய்யுது. அப்ப கிராமத்துடைய குடியிருப்பு தன்மை என்ன, நகரத்தோட குடியிருப்பு தன்மை என்ன, அப்புறம் போக்குவரத்து வலைப்பின்னல், அவங்க டிரான்ஸ்போர்ட் எப்படி யூஸ் பண்றாங்க, இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. சோ இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல திட்டங்களை வகுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா திட்டங்கள் வகுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி. ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலப்பரப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அது கடந்த காலத்துல முன்னாடி ப்ரீவியஸா அது எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்த பேரிடர் டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறினுச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி. புரியுதுங்களா? வரலாற்று புவியியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு ரீஜியன் இருக்கு, ஒரு இடம் இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அது பாஸ்ட்ல எப்படி இருந்தது, அது எப்படி பாத்தீங்கன்னா இப்ப எவ்வாறு மாறுனுச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் வரலாற்று புவியியல். ஒரு இடம் ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, ஒரு டிசாஸ்டர், ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஏரியா பத்தி ஸ்டடி பண்றது, அந்த ஏரியா பாஸ்ட்ல எப்படி இருந்தது, அது எப்படி எவால்வ் ஆன, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எப்படி இந்த இடம் மாறுனுச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி. ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிடவியல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிடவியல் புவியியல்னா என்னன்னா, மனித சமூகங்கள் இருக்குல்ல, அந்த ஹியூமன் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, அவங்க எப்படி பரவி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த சமூகங்களுடைய சூழல், புவியியல் சூழல் எப்படி இருக்கு. ஓகேங்களா? அந்த சமூகங்களுடைய அந்த புவியியல் சூழல்ல அந்த சமூகத்தினுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி. மானிடவியல் புவியியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனித சமூகங்களை பத்தி படிக்கிறது, மனித சமூகங்களை, ஹியூமன் கம்யூனிட்டிஸ் பத்தி படிக்கிறது. அது இல்லாம இந்த ஜியோகிராபிக்கல் என்விரான்மெண்ட் கூட இந்த மனித சமூகங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அதாவது அதனுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு படிக்கிறது. ஓகேங்களா? மனித சமூகங்களை பத்தியும் அது சுற்றுச்சூழல்ல அவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு படிக்கிறது. அடுத்து கல்ச்சுரல் ஜியோகிராஃபி. கல்ச்சுரல் ஜியோகிராஃபினா என்ன, கலாச்சார புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல பல்வேறு பகுதிகளில் காணக்கூடிய உணவு பழக்கம் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆடை எப்படி அணிகிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் கல்ச்சுரல் ஜியோகிராஃபி. சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்குமே அவ்வளவு டிஃபரன்ஸ் வரும், கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். அதாவது நம்ம போடுற ட்ரெஸ் அவங்க போட மாட்டாங்க, நம்ம சாப்பிடுற ட்ரெஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப கல்ச்சுரல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சோ இந்த ஃபுட் ஹேபிட், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கு, ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, திறன் எப்படி இருக்கு, ஆடை வந்து எப்படி அணிகிறோம், ஒரு அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கு, அது இல்லாம சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் தியர் டெவலப்மெண்ட் இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த். இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா சோசியல் அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது கல்ச்சரல் ஜியோகிராஃபி. கல்ச்சரல் ஜியோகிராஃபி நத்திங் பட், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? கலாச்சாரம்னா அவங்களுடைய உணவு பழக்கம் என்ன, அவங்களுடைய திறன் என்ன, அவங்களுடைய ஆடை எப்படி அணிகிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன, அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது கல்ச்சரல் ஜியோகிராஃபி. அடுத்து பாருங்க சோசியல் ஜியோகிராஃபி. சோசியல் ஜியோகிராஃபிக்கும் இந்த கல்ச்சரல் ஜியோகிராஃபி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே க்ளோஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது கலாச்சார புவியியலுக்கும் இதுக்கும் ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வாழிடங்களுக்கு இடையான தொடர்புகளை பத்தி படிக்கிறது. அதாவது அந்த சோசியல் குரூப்ஸ் பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? அது இல்லாம சோ அவங்க வாழக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஒருத்தவங்களும் வாழக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? கல்ச்சரல் ஜியோகிராஃபினா ஒருத்தவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கு, ஆடை எப்படி இருக்கு, நம்பிக்கை, சமூக அமைப்பு, இதை பத்தி படிக்கிறது. இப்ப சோசியல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த பல்வேறு சமூக அமைப்புகள் வந்து இருக்கு. அந்த சமூகங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல வாழ்றாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய லிவிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பிளேஸ் வந்து மாறும். அப்ப அதற்கான தொடர்பு என்ன, அதை பத்தி படிக்கிறது தான் சோசியல் ஜியோகிராஃபி. புரியுது இல்ல? இந்த இடத்துல நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா, சோசியல் ஜியோகிராஃபினா என்னன்னு கேட்டீங்கன்னா இட் எக்ஸாமின் த ரிலேஷன்ஷிப் அமங் த சோசியல் குரூப்ஸ். ஒவ்வொரு சமூகங்கள் இருக்குல்ல, அந்த சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதே மாதிரி அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப் இன் த பிளேசஸ் ஆஃப் தேர் லிவிங். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வாழிடங்கள் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு சமூகங்களும் ஒரு இடத்துல வாழ்வாங்க, அந்த தொடர்புகளை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் தான் சோசியல் ஜியோகிராஃபி, சமூகம். ஓகேங்களா? இதுவுமே சமூகத்தை பத்தி படிக்கிறது தான். கல்ச்சரல் ஜியோகிராஃபியும் சமூகத்தை பத்தி படிக்கிறது தான். இந்த சமூகத்துடைய உணவு பழக்கம், உடை, இதெல்லாத்தையும் படிக்கிறது கல்ச்சரல் ஜியோகிராஃபி. சோசியல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் குரூப்பை பத்தி படிக்கிறது. அது இல்லாம அவங்களுடைய பிளேசஸ் ஆஃப் தியர் லிவிங், அவங்க வாழ்றாங்கல்ல, அந்த வாழ்றதுக்கும் அந்த மனுஷங்க வாழ்றதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி படிக்கிறது சோசியல் ஜியோகிராஃபி. அடுத்து பாருங்க பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி. பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபினா அரசியல் புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளை பத்தி படிக்கிறது பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி. அப்புறம் நம்ம பக்கத்து நாடுகளை பத்தி படிக்கிறது. அது இல்லாம நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் அந்த ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்றோம்ல, வளங்களை ஷேர் பண்றோம்ல, பங்கிடுறோம்ல, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டோட எல்லை என்ன, அவங்களுடைய அந்த யூனியன், அந்த அவங்களுடைய டெரிட்டோரியல் லிமிட் என்ன, அவங்களுடைய எல்லை என்ன அப்படின்னு படிக்கிறது. ஓகேங்களா? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஒவ்வொரு பாப்புலேஷனுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியரை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? ஓகே. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, டீலிமிட்டேஷன் ஆஃப் எலக்டோரல் கான்ஸ்டிட்யூவன்சி எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபினா இது ஒவ்வொரு நாடை பத்தி படிக்கிறது. அது இல்லாம பக்கத்து நாடை பத்தி படிக்கிறது. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு பக்கத்துல வளங்களை வந்து பங்கிடுறோம், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி படிக்கிறது. ஒரு நாட்டோட எல்லைகளை பத்தி படிக்கிறது. நம்மளுடைய தொகுதி வரம்பு என்ன, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. புரியுதுங்களா? அது இல்லாம இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மக்களோட அரசியல் நடத்தை எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்கு, இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எப்படி வந்து ஓட்டு போடுறாங்க, அந்த வாக்களிப்பு தொகுதி இருக்குல்ல, அதுல வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி. புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபினா என்னன்னு பல்வேறு நாடுகளை பத்தி படிக்கிறது, பக்கத்து நாடை பத்தி படிக்கிறது, அந்த நாட்டோட எல்லை பத்தி படிக்கிறது, மக்களுடைய அரசியல் பிஹேவியர், அரசியல் அந்த பிஹேவியரை பத்தி படிக்கிறது. ஓகே. அரசியல் நடத்தையை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா? அது இல்லாம மிக முக்கியமா என்னென்னலாம் ஒவ்வொரு நாட்டுக்கு நம்ம ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு, அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாக்களிக்கிறாங்க, வாக்களிப்பு தொகுதிகளோட கட்டுப்பாடுகள் என்னென்னலாம் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஜியோகிராஃபி. எக்கனாமிக் ஜியோகிராஃபி பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்கனாமிக் ஜியோகிராஃபி பொருளாதார புவியியலை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா முதல்நிலை தொழில்கள், பிரைமரி ஆக்டிவிட்டில ஈடுபடுறாங்க, செகண்டரி ஆக்டிவிட்டி அதாவது தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெரிஷரி மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னா அந்த பேங்கிங்ல டீச்சரா இருக்கிறாங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, என்ஜினியர்ஸா இருக்கிறாங்க, சேவை துறையில வந்து ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? இப்ப எக்கனாமிக் ஜியோகிராஃபினா என்ன, பொருளாதார புவியியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டில யாரெல்லாம் ஈடுபடுறா அப்படிங்கறத பத்தி படிக்கிறது பொருளாதார புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டினா எது அப்படின்னா உணவு சேகரிக்கிறது, ஹண்டிங், வேட்டையாடுறது,
பண்றது, அனிமல் ரியரிங், விலங்குகளை வளர்க்குறது, விவசாயம் பண்றது, சுரங்கத்துல வேலை செய்யறதுலாம் பிரைமரி ஆக்டிவிட்டி. செகண்டரி ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்ல வந்து ஈடுபடுவாங்க. ஓகே, டெர்ஷியரி ஆக்டிவிட்டினா சர்வீஸ் துறையில வேலை செய்யறவங்க, அதாவது ட்ரேட்ல வணிகத்துல ஈடுபடுறவங்க, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், டூரிசம் அண்ட் அதர் ரிலேட்டட் ஏரியாஸ்ல வேலை செய்யறவங்க. பொருளாதார புவியியல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார புவியியலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டியில, அதாவது முதன்மை தொழில்னா விவசாயம், சுரங்கத்தில் ஈடுபடுறது, தேன் சேகரிக்கிறது, உணவு வேட்டையாடுறது, இவங்கெல்லாம் பிரைமரி செக்டர். செகண்டரி செக்டர்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரினா விவசாயத்துல கரும்பு வந்து உற்பத்தி பண்றோம்னா செகண்டரியில தொழிற்சாலையில என்ன பண்ணுவாங்க, அந்த கரும்பை சர்க்கரையா மாத்துவாங்க. அந்த சர்க்கரையை போயிட்டு கடையில சேர்க்கிறது டெரிஷரி செக்டரோட வேலை, சேவைத்துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாரெல்லாம் முதல்நிலை தொழில், யாரெல்லாம் இரண்டாம் நிலை தொழில், யாரெல்லாம் மூன்றாம் நிலை தொழில் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல மூன்றாம் நிலை தொழில் மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மூன்றாம் நிலை தொழில் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, ட்ரேடு, ஓகே, வர்த்தகம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாம் டீல வரும். ஓகே, போக்குவரத்து, அதுக்கப்புறம் டூரிசம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேவை துறையில வரும். இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மெடிக்கல் ஜியோகிராஃபினா என்னது மெடிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ புவியியல்னா இந்த இந்த பூமியில பல்வேறு வகையான நோய்கள் வந்து உருவாகுது. அந்த பல்வேறு வகையான நோய்கள் எங்க உருவானுச்சு, அது எப்படி பரவுனுச்சு, இதெல்லாத்தையும் பத்தி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஜியோகிராஃபி சப்ஜெக்ட் தான் மெடிக்கல் ஜியோகிராஃபி. புரியுதுங்களா? ஸ்டடி ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆரிஜின், டிஃபியூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் ஹெல்த் கேர் பிளானிங். ஓகேங்களா, இந்த தொற்றக்கூடிய நோய்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் எங்க உருவானுச்சு, அது எப்படி பரவுனுச்சு, அது வந்து ஓகேங்களா, அது வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா உருவானுச்சு, அது வந்து எப்படி வந்து பரவுனுச்சு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் மெடிக்கல் ஜியோகிராஃபி. இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, உலக சுகாதாரம் மற்றும் உடல்நலம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சில திட்டங்களை வந்து தீட்டுறதுக்கு இந்த மெடிக்கல் ஜியோகிராஃபி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நான் வேகமா சொல்லலாம் நினைக்கிறேன், பட் இது டைம் ஆயிடுது. ஹியூமன் ஜியோகிராஃபினா அப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபிக்குள்ள மானிட புவியல்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெளிவா ஆயிக்கணும். நீங்க மானிட புவியியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷனால ஏற்படக்கூடிய மாற்றம். மனுஷன் மாற்றத்தை ஏற்படுத்துவான். மனுஷன் இந்த இயற்கையிலையும் இந்த நில தோற்றத்திலையும் மனுஷன் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துறான். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவன் வாழக்கூடிய மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல்வேறு இடர்களையும் சந்திக்கிறான். அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படுது, எரிமலை வெடிப்பு ஏற்படுது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறான், அதெல்லாம் மனுஷனுடைய மொழி என்ன, அரசியல் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் ஹியூமன் ஜியோகிராஃபி. அதுல செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபினா பாப்புலேஷன் ஜியோகிராஃபினா என்னன்னு பார்த்தோம். மக்கள் தொகை புவியியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகையுடைய பரவல் எப்படி இருக்கு, மக்கள் தொகை அடர்த்தி என்ன, பாலின வீதம் என்ன, எத்தனை பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஓகேங்களா, அப்புறம் வாழ்நாள் வீதம் என்ன இருக்கு, அது இல்லாம மைக்ரேஷன், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது பாப்புலேஷன் ஜியோகிராஃபி. செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபினா என்னன்னா குடியிருப்பு புவியியல் அப்படின்னு. குடியிருப்பு புவியியல்னா கிராமத்திலையும் நகர்ப்புறத்திலையும் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுடைய தன்மையை பத்தி படிக்கிறது. அதன் மூலியமா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிர்வாகிகளுக்கு. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏரியா முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு பகுதி, ஒரு இடம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்றதுக்காக தேவைப்படுறது வரலாற்று புவியியல். ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுனுச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராஃபி. அடுத்து ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் கம்யூனிட்டிஸ், மனித சமுதாயத்தை பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி. அது இல்லாம இந்த ஹியூமன் கம்யூனிட்டிஸால சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபோ ஜியோகிராஃபி. அடுத்து கல்ச்சரல் ஜியோகிராஃபினா மனுஷனுடைய கலாச்சாரத்தை பத்தி படிக்கிறது, அவனுடைய ஸ்கில் என்ன, உணவு பழக்கம் என்ன ட்ரெஸ் போடுறான், ஓகேங்களா, அது இல்லாம நம்மளுடைய நம்பிக்கை என்ன, ஓகேங்களா, சோசியல் எப்படி வந்து மனுஷன் வந்து ஆர்கனைசேஷனா இருக்கிறான், எப்படி வந்து எல்லாரும் கூட ஒத்து போறான், இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது கல்ச்சரல் ஜியோகிராஃபி. சோசியல் ஜியோகிராஃபினா என்னன்னா ஒவ்வொரு சோசியல் குரூப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறது. இந்த உலகத்துல பல்வேறு சோசியல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அவங்க எல்லாருக்கும் உள்ள ஒற்றுமையை பத்தி படிக்கிறது, தொடர்பை பத்தி படிக்கிறது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழக்கூடிய இடத்துக்கும் அந்த ஒவ்வொரு குரூப் ஒரு சமுதாயம் வாழக்கூடிய இடத்துக்கும் அந்த சமுதாய மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி படிக்கிறது சோசியல் ஜியோகிராஃபி. அடுத்து பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபினா என்னன்னா ஒரு நாட்டை பத்தி படிக்கிறது, ஒரு ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி, தொடர்புகளை பத்தி படிக்கிறது, நம்ம நாட்டோட எல்லை எவ்வளவு அப்படின்னு படிக்கிறது, இந்த ரிசோர்ஸ் ஷேரிங்ல என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு படிக்கிறது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அப்புறம் ஒவ்வொரு நாட்டையும் எப்படி ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, எலெக்ஷன் எப்படி நடத்துறாங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதி பங்கேற்ற அந்த இது வந்து எப்படி இருக்கு, இதெல்லாத்தையும் பத்தி படிக்கிறது. எக்கனாமிக் ஜியோகிராஃபினா யாரெல்லாம் பிரைமரி ஆக்டிவிட்டி, யாரெல்லாம் செகண்டரி ஆக்டிவிட்டி, யாரெல்லாம் டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, இதனால வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஆகுது, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஓகேங்களா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பத்தி படிக்கிறது எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஓகேங்களா,
அடுத்து மெடிக்கல் ஜியாகிரபினா என்ன, ஒரு நோய் எப்படி உருவானுச்சு, எப்படி பரவுனுச்சு, இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் மெடிக்கல் ஜியாகிரபி. இதன் மூலயமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்தோம். அது இல்லாம உடல்நலம் பேணுதலுக்கான திட்டமிடுதலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் அந்த அந்த மேல ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. எது பாப்புலேஷன் ஜியாகிரபி, செட்டில்மெண்ட் ஜியாகிரபி, ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி, ஆந்த்ரோபோ ஜியாகிரபி, கல்ச்சரல் ஜியாகிரபி, சோசியல் ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் ஜியாகிரபி, எக்கனாமிக் ஜியாகிரபி, மெடிக்கல் ஜியாகிரபி, இதெல்லாத்தையும் வச்சுட்டு மைண்ட்லயே நீங்க வந்து பேசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை வகை, ஹியூமன் ஜியாகிரபிக்குள்ள எத்தனை வகை இருக்குங்கிறத தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்த வீடியோல ஜியாகிரபிக் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.